மற்றொரு அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி அருகே காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய வடமாநில தொழிலாளர்கள். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி அருகே வடமாநில தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவருக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி 200க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் தற்போது முற்றுகையிட்ட நிலையில் தற்போது அவர்கள் காவலர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இதையடுத்து அந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வன்முறை நிகழாமல் இருக்க தற்போது தடுப்பு நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்து வருகின்றனர். கப்பல் கட்டும் ஆலையில் பணியாற்றும் வடமாநில இளைஞர் உயிரிழப்புக்கு இழப்பீடு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். காவல்துறையினர் மீது அவர்களே கற்களை வீசி தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். அண்மை தகவலாக தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். தற்போது திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் வடமாநில தொழிலாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறை மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அங்கு நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி பகுதியில் காலை முதல் இந்த வடமாநில தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்திலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் பணியாற்றக்கூடிய ஒரு சக வடமாநில தொழிலாளர் உயிரிழந்ததை கண்டித்து அதற்கு எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கூறி இந்த சாலை மறியலில் ஈடுபட்டது. பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இந்த நிலையில தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வடமாநில நபர்கள் அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் மீது கற்களை கொண்டு இருந்ததால் தற்போது தடியடி நடத்தி அவர்களை கலைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு காவலர்கள் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் அங்க ஒரு பதட்டமான சூழல் நிலவியது. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை தற்போது அந்த இடத்தை கலைக்கப்பட்டு அவர்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்தல் வார்த்தப்பட்ட நிலையில அந்த பேச்சுவார்த்தை உடன்பட்டு தற்போது வடமாநில தொழிலாளர்கள் அவர்கள் அந்த பணிக்கு கடந்து செல்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தகவலுக்கு நன்றி பார்த்திபன். யாரும் முன்னாடி வந்துட்டே இருக்காங்க. அவங்க எதுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்காங்க. தேடி